எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். ஞானதேசிகன், நம்ம பிரேக் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அவர்கிட்ட சுமந்திட்ட கேட்ட அதே கேள்விதான். திராவிட கட்சிகளுக்கான மாற்று அரசியலை முன்வைத்து வந்தீங்க, ஆனா இப்போ மீண்டுமே அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு இதுல தெரிய வருது. அப்போ டிவைடட் அப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு காரணியா அதுல பார்க்கலாமா? இல்ல இருக்கலாம். என்ன காரணம்னா, இப்ப திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை ஆளக்கூடாது என்பதிலே தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய சில கட்சிகள் சேர்ந்து அவர்களும் அந்த வாதத்தை வைக்கிறார்கள். திமுகவும் அதிமுகவும் மீண்டும் வரக்கூடாது என்பதிலே மிக திறமாக இருக்கிறோம் என்று பாமகவினுடைய முதல்வர் வேட்பாளரும் பாமகவும் சொல்கிறது. நாம் தமிழரும் அதே கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஆக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக தமிழகத்தில் ஒரே கருத்தை கொண்டிருக்கிற பல கட்சிகள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கின்றன. அந்த ஒரு காரணியும் ஒரு காரணியாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்தது ஒருவேளை காலதாமதம் ஆனதனால் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் முதன் முறையாக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்லுகிற போது அதற்கு கிடைத்திருக்கிற வரவேற்பு என்பது அபிரிதமாக இருக்கிறது மக்கள் மத்தியில். இன்றைக்கு 7 தலைவர்களும் 7 பக்கம் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சாரத்தின் பலன் மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. தேர்தல் கூட்டணியில நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே சேர்ந்திருந்தா இது சாதகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. முன்னதாகவே ஒரு கூட்டணி உருவாக்கி முறைப்படுத்தி இருக்கலாம், முறைப்படுத்தி. ஆனா தேர்தல் கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் அல்லது 6 மாதம் தான் இருக்க முடியும். ஒரு கூட்டணியாக 6 கட்சிகளுடைய கூட்டணிங்கிறது 2 ஆண்டுகள் நீடித்து இருக்கிறது தேர்தல் அல்லாத காலங்களில் நம்ம பார்க்க முடியுதாங்கிற கேள்வி. இல்ல, அதுதான் இப்பொழுது எங்கள் முன்னால் உள்ள கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இது நிரந்தரமாக இந்த கூட்டணி முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதன் மூலம் அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. ஆகவே இந்த கூட்டணி என்பது, இந்த 6 கட்சி கூட்டணி தொடர்ந்து சென்றால்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு தேர்தலோடு இந்த கூட்டணி முடிவது என்பது சரியாக இருக்காது. இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் ஒருவேளை வரும் பட்சத்தில் அது தொண்டர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சோர்வை உண்டாக்கி அந்த கூட்டணிங்கிறது நீடிப்பதற்கான வாய்ப்புகளை குறைச்சிருதுல. எல்லா நேரங்களையும் பார்த்திருக்கோம், கூட்டணி வெற்றி பெறாத நேரங்கள், வெற்றி பெற்ற கூட்டணியே கூட உடனடியாக 3 மாதங்கள்ல கலையறத பார்க்கிறோம். வெற்றி பெறாத ஒரு கூட்டணியாக அமையும் பட்சத்தில் அது அடுத்த தேர்தல் வரைக்கும் நீடிக்கும் நீங்க நம்புறீங்க? இல்ல, சோர்வு என்பது தொண்டர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அது ஒரு வாரம் இருக்கும், பிறகு கட்சி வேலையை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கு சோர்வு என்பதை விட ஜெயிக்கிற ஒரு கூட்டணியாக அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறு ஒரு கட்சி தான் ஜெயிக்க முடியும். ஏதாவது ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் தோற்ற கட்சிகளாகத்தான் ஆக முடியும். ஆகவே சோர்வாக இருந்தால் எல்லா கட்சிகளுமே அரசியல் பண்ண முடியாது. ஆகவே அரசியல் பண்ணித்தான் ஆக வேண்டும். அடுத்த தேர்தலை எதிர்நோக்கிதான் ஆக வேண்டும். ஒரு தேர்தல் என்பதே ஒரு அரசியல் பயணத்தில் முடிவு என்று ஒரு கட்சி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்பவர்கள் ஒரு கட்சியிலே இருக்கக்கூடாது என்பது என் கருத்து. ஒரு தேர்தல் என்பது ஒரு அங்கம், ஒரு கட்டம். அதற்கு பிறகுதான் நீங்க ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் மெசேஜ் எல்லாம் உங்களோட எக்ஸ்பிரன்ஸ்க்கு சொல்றீங்களோன்னு தோணுது எனக்கு. எக்ஸ்பிரன்ஸ் கூட சொல்ல முடியாது, இப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கட்சியில இருந்து திருப்பி தாய் கழகத்துக்கு திரும்பி ஒரு மெசேஜா சொல்ற மாதிரி. அது தேர்தல் எல்லா கட்சிகளுக்குமே சொல்கிறேன். தேர்தல் என்பது ஒரு முடிவல்ல. நீங்க திமுக எடுத்துக்கொள்ளுங்கள், அதிமுக எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு தோல்விகளை சந்தித்து அவர்கள் மீண்டும் வந்திருக்கிறார்கள். ஆகவே தோல்வி என்பது எல்லா இயக்கங்களுக்கும் ஏற்படுவது. ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டில் 8% இருந்தது, இப்பொழுது 20% என்று போட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவுங்கிறது 8 தான். ஆனால் ஒரு ஆல்டர்னேட்டா பாக்குறாங்களாங்கிற ஒரு 20% வருது. ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் ஆல்டர்னேட்டை தேடி மக்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆல்டர்னேட்டிவ் வேண்டும் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக. அந்த மாற்று யார்? அந்த மாற்றத்தை சரியாக உருவாக்கி இருக்கிறோமா என்கிற கேள்வி ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் மாற்றம் வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு தமிழகம் ஒரு நல்ல ஒரு டெவலப் ஸ்டேட்டாக வர வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் நினைக்கிறார்கள். 1 கோடி புதிய வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறார்கள். அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இல்ல, அப்படி பார்த்தா கூட வயது வாரியாக நம்ம எடுத்த கணக்கிலேயே 18 இருந்து 35 அல்லது வயதுக்குள்ள இருக்கிறவங்கல கிட்டத்தட்ட 55% அதிமுகவுக்கும், அதே போல ஒரு 60%, 55% அப்படிங்கிற அளவுல இந்த திமுகவுக்கான ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது 2 கட்சிகளுக்கும் சேர்த்தீங்கன்னா அந்த ஆதரவுங்கிறதும் நீங்க இளைய வாக்காளர்களை பெரிய அளவுக்கு நம்புறீங்க. மாற்று அரசியல் பேசுற எல்லாருமே புதிய வாக்காளர்கள். இதுவும் கூட ஒரு கேள்வியை எழுப்புறதா இருக்கு. எழுப்புது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா,
மற்ற சர்வேயோட இந்த சர்வே வந்து வித்தியாசமாக இருக்கிறது. என்னால் வந்து மற்ற சர்வே வந்து ஜெனரலா பெர்சன்டேஜ் போட்டாங்க. ஆனா இதுல வந்து அந்த இது போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? இல்ல சரவணன் அவர் பேசிட்டு இல்ல அவங்க பேசி முடிக்கட்டும். இல்ல ஒரு தலைவர் இல்ல ஒரு மூத்த தலைவர் பேசும்போது நீங்க அவங்களுடைய இல்ல யாரு நோ டிஸ்டர்பன்ஸ் don't ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்ன நோ டிஸ்டர்பன்ஸ் at all. It may be against you, but I want to express my opinion. Democratic setup sir, we like opposition. I don't know. Please sir, please. Democracy வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது இதுல வந்து சில சர்வேல வந்து சில கணிப்புகள் வந்து வித்தியாசமான கணிப்புகள், வெற்றி கணிப்பை நான் சொல்லவில்லை. அவர் தவறாக புரிந்து கொண்டார் நினைக்கிறேன் சரவணன். என்ன அவர் தினமலர் நியூஸ் 7 சேனல் மட்டும்தான் இன்னொரு ஊடகங்களுக்குள்ள போக வேண்டாம். அதனால அதை பத்தி நான் கேட்கல. ஆனா இது வந்து இந்த சர்வேயில் சில வித்தியாசமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன என்ற அளவில் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பொதுவாக சர்வே என்பது நண்பர் ஒரு பாமக நண்பர் சொன்னதை போல சில நேரங்களில் வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது மைண்ட. அது வந்து இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லது இவர்கள் தோல்வி அடைவார்கள், இவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் என்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அது அந்த பக்கம் செய்தாலும் சரி இந்த பக்கம் செய்தாலும் சரி வருகிறது. ஆனால் மாற்று அணி என்று நாங்கள் போயிருப்பதை ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் செல்கிறோம். எங்கள் நம்பிக்கை வெல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம். கட்சிகள் எல்லாரும் தொடர்ந்து இதை கேள்விக்குள்ளாக்குறது அவர்களுடைய உரிமை, அதை நாங்க மதிக்கிறோம். அதே நேரத்தில் இது ஊடக சுதந்திரம் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய கருத்து கணிப்புகளை நடத்துவது இந்தியா தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ அல்லது வேற எங்கேயும் தடை செய்யப்பட்ட விஷயம் இல்ல. மக்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடியதாக ஒரே விஷயம் என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. உலகத்தில் பூரா அந்த சர்வே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்தியாவில் அதற்கான பக்குவம் வந்துவிட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த பக்குவம் வந்த பிறகுதான் இது சரியாக தப்பாக என்று நாங்கள் சொல்ல முடியும். உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பல்வேறு திரு சுமந்த் பேசலாம். உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை முன் வச்சீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி திரு ஞானதேசிகர். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழ் சைட்ட பேசிட்டு வந்துல நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்க முன்வைக்கிறது வந்து இந்த விஷயங்கள்ல உங்களுடைய கட்சிக்கான சதவீதம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குள்ளாகிறதா இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை நீங்க வந்து ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கறதோ இல்ல தமிழக அரசின் மீதான தாக்குதல்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, விமர்சனங்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து வர்ற அமைச்சர்கள் சொல்றாங்க, அணுக முடியாத முதலமைச்சர் உள்ளிட்ட இந்த விமர்சனங்களை தேர்தலுக்கு ஒட்டி மட்டுமே நீங்க பேசுனீங்க, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்களை விமர்சிக்க தயங்குனீங்க அப்படிங்கிற பார்வையில இருந்து ஒருவேளை மக்களுடைய நம்பகத்தன்மை அந்த இடத்துல கேள்விக்குள்ளாகுதா? இல்ல, நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகிறது என்பது உங்கள் மீதான மக்களுடைய பார்வை இல்ல. மக்கள் பார்வை என்றால் அது தொடர்ந்து தாக்கப்பட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அது எங்கள் தலைவர்கள் வந்து சந்தித்ததனால் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துவிட போகிறது என்பதற்காக இப்பொழுது கூட சோனியா காந்தி அவர்கள் அதிமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள் என்பன போன்ற விமர்சனங்கள், தாக்குதல்கள் தொடர்ந்து பாஜக மீது வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. யதார்த்தமான உண்மை என்ன என்றால், நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம். நிச்சயமாக கட்சி வேறு ஆட்சி வேறு. கட்சியில் நான் மாநில தலைவராக தொடர்ந்து அதிமுகவின் மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து எதிர்த்து பிரச்சனை என்னன்னா, குரல்கள் பல்வேறு குரல்கள் இருக்கு, அதிக ஜனநாயகம் இருக்கிற ஒரு கட்சியாக தலைவரின் குரலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஆனால் ஆட்சியின் காரணமாக பலமுறை மத்திய அமைச்சர்கள் வந்து இங்கே உள்ள அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது அது வேறு விதமாக விமர்சிக்கப்பட்டு எங்களது வளர்ச்சி ஒவ்வொரு முறையும் இதனால் தடைப்பட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இங்க இந்த ரெண்டு தம்பியும் சொன்னதை நான் ஒப்புக்கிறேன். அதாவது நானும் உடனே வந்து இந்த கருத்து கணிப்பை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு கருத்து கணிப்பு நடந்துவிட்ட பிறகு இதில் உள்ளதை நான் எப்படி ஏற்கிறேனா இல்லையா என்பதை நான் மிக வலிமையாக சொல்வது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் 1.3 என்பதை எல்லாம் அதையெல்லாம் நான் வந்து நிச்சயமாக ஒற்றுக்கொள்ளவில்லை. மிக வளர்ச்சியே அடையாத காலத்தில் இதைவிட அதிகமாக சதவீதத்தை நாங்கள் பெற்றோம். ஆனா ஒரு தேசிய கட்சிக்கு மாநிலத்தில் ஒரு அங்கீகாரத்தை பெறுவது என்பது நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு வந்த வாக்குகள்ல முக்கியமானதாக இருந்தது பாராளுமன்ற தேர்தல். பிரதமர் மோடி அப்படிங்கிறது முன்னிறுத்தப்பட்டது. தமிழக தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கான அந்த ஸ்பேஸ் குறையத்தான செய்யும், அட்டென்ஷன் குறையதான் செய்யும். ஆனா இந்த அளவுக்கு குறையாதுன்றது எனது கருத்து. என்னை பொறுத்த மட்டில் ஒரு மாற்று அரசியலை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இருக்கின்ற தேசிய கட்சிகளிலேயே ஒரு பலம் பொருந்திய மக்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிற தேசிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக மக்கள் மனதை இது பிரதிபலிக்கிறது. சொல்ல முடியாது. மைக்ரேட் ஆயிருக்கு. இல்ல நாங்க அதுதான் நான் கவலையோட பாக்குறேன். வேற எங்க எங்களோட ஓட்டு எங்களுக்காகவே கிடைப்பதற்கான அரசியல் சூழ்நிலை வர வேண்டும். தொடர்ந்து இது மாற்று கட்சியினரால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆக கூடாது
என்பது எனது கருத்து. ஆக இப்ப இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பல கருத்து கணிப்புகள் பொய்யா இருக்கு. இந்த கணிப்புகள்லயே பார்க்கும்போது மேற்கு மண்டலத்துல உங்களுக்கு வந்து 6.45% பாரதிய ஜனதா கட்சிக்கு, கோயம்புத்தூர் உங்களுக்கு ஒரு ஹப்பா இருக்கு, அதே மாதிரி சேலத்துல இருந்து தொடங்கி பல இடங்கள்ல உங்களுடைய பிரசன்ஸ் அதிகமா இருக்கு, அதுவும் இதுல வெளிப்பட்டு. அது கரெக்ட். பட் ஆனா தெற்கு மண்டலத்துல கன்னியாகுமரி போன்ற இடங்களில் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதை இங்க பிரதிபலிக்கலையே. நீங்க வந்து பல்வேறு காரணிகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து ஏற்கனவே எம்பியா தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கிய விஷயமா இருக்கும். ஆனாலும் மக்கள் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு திடீரென்று ஒரு பிரளயமாக சில மாற்றங்கள் வந்த அரசியல் காலங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, நிச்சயமாக எங்கள் கட்சியின் செயல்பாடு, எங்கள் தொண்டர்களின் செயல்பாடு, அவர்கள் களத்தில் எந்த அளவிற்கு தீவிரமாக இயங்குகிறார்கள், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களின் வருகை, மற்ற தலைவர்களின் வருகை, இவையெல்லாம் எப்பொழுது எடுக்கப்பட்டது என்பதில்லை. அதற்கு அடுத்தபடியாக மேம்பட்டு இருக்கலாம். தொண்டர்களின் இந்த கடுமையான உழைப்பு இதைவிட அதிக சதவீதத்தை மட்டுமல்ல, வெற்றியை சில இடங்களில் பெற்று தரலாம். ஆக அதையெல்லாம் வலியுறுத்துவதற்காகத்தான் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு டிகேஆர் இணைப்புல வந்திருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் திரு ரங்கராஜன். இந்த கணிப்புகள்ல ரொம்ப குறிப்பா நம்ம ஏற்கனவே ஞானதேசிகன் கேட்டிருந்த மாற்று அணியாக நீங்க முன் வந்தீங்க, ஒரு வலுவான கூட்டணியா அப்படின்ற கேள்வி எழுப்பப்படும் போது அதுல 20% பேர் மாற்று அணியாக, வலுவான ஒரு அணியாக உங்களை பாக்குறாங்க. அதே நேரத்துல ஒட்டுமொத்த தேர்வு அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது 8% தான் உங்களுக்கு வருது ஒட்டுமொத்தமாக இந்த மாற்று அணிக்கான வாக்குகள் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஆட்சி மாற்றத்தை, ஒரு கூட்டணி ஆட்சி, இப்படியான பல்வேறு விஷயங்களை முன் வச்சுங்க. திராவிட ஆட்சிகளுக்கு இந்த 2 ஆட்சிகளையும் ஆட்சி கட்டில இருந்து அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் முன் வச்சுங்க. இதுக்கெல்லாம் மக்களுடைய அந்த ஆதரவை பெறுவதில் இந்த கால அவகாசம் குறைவாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல இப்ப கிட்டத்தட்ட பல ஊடகங்கள் இப்படிப்பட்ட கருத்து கணிப்பை தமிழகத்தை பொறுத்தவரை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐ திங்க் அந்த பட்டியலில் நீங்க 3வது இடத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வந்து 2014 வெளியிட்டோம். கருத்து கணிப்பை வெளியிடுறது புதிய தலைமுறைக்கு முதல் முறை அல்ல. ஏற்கனவே வெளியிட்ட கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு சரியாகவே அமைந்திருக்கின்றன நிறுவனங்கள்ல. புதிய தலைமுறையை நான் பாராட்டுகிறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டா, நீங்க ஒரு கருத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள். நீங்க எத்தனை மண்டலங்கள்ல எந்தெந்த தேதியில் எடுத்தீங்க, எத்தனை தொகுதிக்கு போனீங்க என்பதற்கான விவரங்கள் எங்க கிட்ட கிடையாது. இரண்டாவது, அந்த நீங்க இணைப்புல பின்னாடி வந்து 7 நாட்கள்ல திரு ரங்கராஜன் உங்களுடைய கருத்துக்களை குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இதுக்கான விளக்கங்கள் முன்னதாகவே நம்ம பேசி இருக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன், 200 இடங்கள்ல எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அறிவியல் பூர்வமாக எடுக்கப்பட்டதுல எந்தெந்த இடங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமோ ஒவ்வொரு மண்டலத்திலையும் அந்தந்த தொகுதிகளை தேர்ந்தெடுத்து நம்ம எல்லா வகையான மக்களையும், எல்லா ஒரு செக்ஷனையும் நம்ம உள்ளடக்கின ஒரு தேர்வு முறை தான் இது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம். அதான் நான் சொல்றது என்னன்னா, இது கருத்து கணிப்பல்ல. ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய முயற்சி. ஒரு ஊடகம் சொல்லுகிறது திமுகவுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும், அதிக தொகுதி கிடைக்கும் என்று. இன்னொரு ஊடகம் சொல்கிறது தொகுதி தொகுதியாக போய் யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் என்பதை அது கண்டுபிடிக்குது. நீங்க மண்டலம் மண்டலமாக போய் ஒன்றை சொல்றீங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ நான் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டுடைய 7-8 மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் பண்ணிட்டேன். போகிற இடங்கள்லாம் எங்களுடைய 6 கட்சி தோழர்கள் வீடு வீடா போய் விசாரிக்கிற பொழுது அந்த மக்களுடைய பதில் மிக மிக சாதகமாக இருக்கிற பொழுது அது கருத்து கணிப்பில் வேறு விதமாக வருவது என்கிற அந்த முரண்பாட்டை தான் என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் வந்து எந்த ஏஜென்சியோடையும் போகல, நான் நேரடியாகவே போறேன். நேரடியாகவே எங்களுடைய ஊழியர்களையும் தோழமை கட்சியினுடைய நண்பர்களையும் பார்த்து நான் பேசுகிற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்களுக்கும் கடுமையான முரண்பாடு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எல்லா எதிர்க்கட்சிகளுமே கூட ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையோடு வாக்காளர்களை சந்திக்கிறீங்க. வாக்காளர்கள் உங்களிடம் பேசும்போது என்ன விதமாக பேசுவார்கள்? இப்ப வந்து வாக்காளர்கள் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாங்க. கருத்து கணிப்பு நடத்தும் போதே கூட நம்ம வந்து நிறுவனங்களை சொல்லியோ அல்லது யார் எந்த டிவி அப்படியெல்லாம் சொல்லாமலே நடத்துகிறோம். ஏனென்றால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஃபிக்ஸ்டா இவங்கள்ட்ட இன்னதுதான் பேசணுங்கிற ஒரு கருத்துல வந்துருவாங்க. நீங்க பேசும்போது அப்படியான ஒரு தகவல்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். உங்களுடைய கட்சிக்கான ஒரு நம்பிக்கை இருக்குதுன்றீங்க. அது
அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக ஆட்சி தொடர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 52% இருக்குது. ஆனால் மீண்டும் அதிமுகவுக்கே வாக்குகள் அளிப்போம், வேறு வழி இல்ல, ஆல்டர்னேட் சரியில்லை அப்படிங்கிற எண்ணிக்கையோட இதுக்கு வாக்களிக்கிறாங்கன்ற கருத்துக்களை திரு சுமந்த் ராமன் உள்ளிட்டவர்கள் வைக்கிறாங்க. அதோட உங்களுடைய பார்வை என்ன? இல்ல 52% அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கருத்தை வலுப்பெறச் செய்வதுதான் எங்களுடைய வேலை. அந்த வலுப்பெறச் செய்யக்கூடிய பணியில தான் எங்களுடைய ஊழியர்கள் வீடு வீடா போய்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறோம். 11ஆம் தேதி திருச்சியில் இன்னொரு விதமான ஒரு உற்சாகப்பூட்டக்கூடிய ஒரு மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முடிந்து நீங்க 16ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்கள் போகிற பொழுது நிலைமை முற்றிலுமாக மாறிவிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு மிக உயர்ந்த நிறுவனத்தால் எடுக்கப்பட்டது. மின்ட் பத்திரிகை அது வந்திருக்கு. அதுல தெளிவாகவே என்ன சொல்றாங்க, சிபிஎம்முக்கோ அல்லது காங்கிரசுக்கோ 50 தொகுதி கூட கிடைக்காது என்று கணக்கு போட்டிருக்கிறாங்க. இப்ப மீண்டும் கரெக்டா கடைசி கட்டம் முடிந்த பிற்பாடு இடது முன்னணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெருமளவுக்கு எல்லா வாக்காளர்களும் மாறி இருக்காங்க. முஸ்லீம் செக்மெண்ட் இப்படி மாறி இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன மாற்றம் வந்திருக்கு என்று இன்னொரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. நீங்க 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிகிற போதுதான் தெரியும். எங்களுக்கு ஒண்ணு தெரியுது பார்க்கிற பொழுது மேற்கு வங்காளத்துல சாதகமான எண்ணிக்கை வரும்போது அந்த கருத்து கணிப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அதே எதிரான கருத்துக்கள் இருக்கும் போது அந்த கருத்து கணிப்பை நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படிங்கறத நான் எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, நீங்க நான் உங்களை மதிக்கிறேன், உங்களுடைய முயற்சியை பாராட்டுறேன். நான் சொல்வது என்னவென்று கேட்டால், கருத்து கணிப்பு ஒரு மாதத்திற்கு முன்னால் எடுத்ததற்கும் பிறகு இப்பொழுது அவர்கள் எழுதுவதற்கும் கொஞ்சம் மக்கள் மனோநிலையை புரிந்து கொண்டு எழுதுகிறார்கள் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். புதிதாக ஒரு ஆட்சி வருகிற பொழுது அதற்கு விரோதமாக எழுதுவதற்கு எந்த விதமான ஊடகங்களும் விரும்பாது. ஆக நீங்க முயற்சி எடுத்திருக்கீங்க, சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. 52% மக்கள் அதிமுக ஆட்சி வேண்டாம் என்று சொல்கிற பொழுது அந்த கருத்தை உறுதிப்படுத்துவதும் அந்த கருத்தை மேலும் வளர்ப்பதும் என்பதுதான் எங்களுடைய 6-7 நாளுடைய வேலையாக இருக்கும். உண்மையிலேயே உங்களுடைய இந்த ஊடக கருத்து கணிப்புகள் அல்லது கருத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் சரி, எங்களுடைய 6 கட்சி ஊழியர்களுக்கும் மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து வேலை செய்வதற்கு தான் உதவியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய உங்க நம்பிக்கையை மதிக்கிறேன். ஆனாலும் கூட நீங்க கருத்து கணிப்புகளை ஒட்டுமொத்தமா ஏற்கலனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு வாக்கு சதவீதம் உங்க கட்சிகள் எல்லாருக்கும் இருக்குது. அது இடதுசாரிகளுக்கு இருக்கிறது, தேமுதிகவுக்கு இருக்கிறது, உங்களோட இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது. எல்லாவற்றையும் கூட்டினாலும் கூட நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க சொல்ற அந்த மாற்றம் என்பது ஒரே அந்த தேர்தலில் வந்துருமாங்கிற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து இணைப்புல இருங்க. மாஃபா பாண்டியராஜன், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த கணிப்புகள்ல மக்கள் அதிமுகவை ஏற்கல, ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்க போது, இன்னொரு பக்கம் வேறு வழி இல்லாம அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க, டிவைடட் அப்போசிஷன் அதுக்கு ஒரு காரணம்னு ஒண்ணு வைக்கப்படுகிறது. இன்னொரு ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. நம்முடைய கருத்து கணிப்பு வெளியான போது திரு ஜோ அருண் சொன்னாரு, இது நிர்வாகத்திற்கான ஒரு மதிப்பீடாக பார்க்கணுமா அல்லது நலத்திட்டங்கள் அல்லது இலவசங்களுக்கான மதிப்பீடா பார்க்கணுமா, மக்கள் எதன் மூலமாக இந்த ஆட்சியை மதிப்பீட்டு இருக்கிறாங்க 10க்கு அப்படிங்கறதுல ஒரு கேள்வி எழுப்பினாரு. அந்த கேள்வி உங்கள்கிட்டயும் கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கான பதில், இது நிர்வாக ரீதியாக அதிமுக ஆட்சியின் மீதான ஈர்ப்புன்னு எடுக்க முடியுமா அல்லது இது நலத்திட்டங்கள் நீங்க கொடுத்த இலவசங்கள் அதுக்கான ஈர்ப்புன்னு பாக்குறதா? உங்களுடைய இந்த அறிக்கையிலும் கூட, தேர்தல் அறிக்கையிலும் நீங்க அதை தான் நம்புறீங்க. மற்ற கட்சிகள் இலவசங்கள் வேண்டான்னு முடிவெடுத்த நிலையில அதிமுக கவர்ச்சிகரமான அம்சங்களோட இலவசங்களோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 42% 58% நான் ஒத்துக்கல. நீங்க அந்த சர்வே நீங்க எடுத்த விதமும் கேட்ட கேள்விகளும் அதுக்கு கிடைத்த பதில்களும் இடங்கள் அதிகமாக கொடுத்தால் ஒத்துக்கொள்வது, ஆனால் சதவீத அடிப்படையில் எதிர்ப்பு குறைவது என்பால் அதை எதிர்ப்பது எல்லா கட்சிகளிலும் இதே நிலையை தான் நான் பார்த்தேன். இல்ல நான் சொல்றது இல்ல நான் சொல்ற ஒரே விஷயம் பாருங்க, நலத்திட்டங்களுடைய தாக்கம், அதனால இப்ப அதிமுக அதிகமா வாக்குகள் விழுன்னு சொல்றீங்களா? என்னோட நிலைப்பாடு கிளியரா இருக்கு. இதுல இது ஒரு ட்ரெண்ட் தான். 10 நாளைக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது 52% சொன்னா அது ட்ரெண்ட் இல்ல. ஆனால் இது உங்களுக்கான இடங்கள் கூடுதுன்னா ட்ரெண்ட்னு ஏத்துக்கிறீங்க? இல்ல நான் சொல்றது கரெக்டா முழுமையா சொல்ல விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சர்வேல
இது ஒரு கட்டத்தில் எடுக்கப்பட்ட சர்வே. தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் எங்க தேர்தல் அறிக்கையை மக்கள் உள்வாங்காத ஒரு காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேன்றதுனால நான் என் முதல் நிலைப்பாடு 45% மேல ஏடிஎம்கே போயிரும். தமிழக மக்கள் எப்பயுமே தெளிவான தீர்ப்பு கொடுக்கிறவங்க. ஒரு கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கிற நேரத்தில் நீங்க அதன் முதல் கட்டத்தை எடுத்திருக்கீங்க இந்த சர்வே. அதனால மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னதாக அல்லது 10 நாட்களுக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட சர்வே. 12 நாட்களுக்கு முன்னதாக 10 நாள் 12 நாள் முன்னால. ஆனா குறிப்பாக எங்க தேர்தல் வாக்குறுதிகள் வராத டயத்துல, ஏன்னா அம்மா கொடுத்திருக்க தேர்தல் வாக்குறுதி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அம்சத்திலையும் திரு சரவணன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அவருடைய எண்ணிக்கை மேபி அதிகமா இருக்கலாம். 75 இடங்கள்ல வேட்பாளர்களை உள்ள விடலன்னாரு. அது அந்த எண்ணிக்கை கூடுதலாக இருக்கலாம். ஆனால் செய்தித்தாள்கள்ல பல இடங்கள்ல பாக்குறோம் சில அமைச்சர்களே உள்ள போக முடியலங்கிற விஷயங்களும் வரதான செய்து. அது உண்மை கிடையாது ஐயா. திமுக பல இடங்கள்ல களத்திலே இல்ல, அதான் பிரச்சனை. இன்னைக்கு எங்க ஆட்களாவது களத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, இவங்க ஊடகங்கள் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க விடல அங்க விடலன்னு சொல்லிக்கிட்டு. இந்த 75 85 நம்பருக்குலாம் நான் போக விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவா இன்னைக்கு அதிமுகவோட பிரச்சாரம் மக்களால் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த இடத்துலயும் அவங்க சொன்ன மாதிரி உள்ள விடாமலாம் இல்ல. அது கம்ப்ளீட்டா பொய்யாக வைக்கப்படுற பதிவு. அது உங்க ஊடகத்துல பதிவு வைக்க விடுறீங்கன்றது அதிசயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவோட நலத்திட்டங்களோட இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த இலவசங்கள் அல்லது கவர்ச்சிகரமான அம்சங்களோட நீங்க வர்றதுங்கிறது எதிர்க்கட்சிகள் சொல்றது என்னன்னா இது ஒரு தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க வெற்றி பெற முடியும், 5 ஆண்டுகள்ல நிலையான ஒரு ஆட்சி பிடித்திருக்கிறோம், 5 ஆண்டுகள்ல நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்கிறோம், நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நம்பினா இதுக்கான அவசியம் என்ன இருக்குங்கிற கேள்வி வருது இல்ல? பெரிய அவசியம். நான் முதல்ல இந்த அம்மா கொடுத்த 50 வாக்குறுதிகள்ல எது பியூர் நலத்திட்டங்கிறீங்க, எது பியூர் வளர்ச்சி திட்டங்கிறீங்க, எல்லாமே ஒவ்வொரு அம்சத்திலையும் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம சர்ப்ளஸ் ஸ்டேட் ஆயிட்டோம். அந்த சர்ப்ளஸ் ஸ்டேட் ஆகிறப்போ எலக்ட்ரிசிட்டி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கடன் 2 மடங்குக்கு மேலாக இருக்கிறது. மின் வாரியத்தினுடைய கடன் கூடி இருக்கிறது. இதெல்லாம் நிர்வாக ரீதியாக கேள்விகளுக்கான பதிலளிக்க வேண்டிய இல்ல ஜிடிபி 11 லட்சம் கோடியை தாண்டிட்டுங்க. 4.2 லட்சம் கோடியிலிருந்து 11 லட்சம் கோடி ஜிடிபி தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்போ எங்க கடன் 2 மடங்கு ஆயிருக்கு. ஆனா எங்களுடைய அசெட்ஸ், எங்களுடைய அரசாங்கத்துடைய சொத்து இன்னைக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு. அது நிதிநிலை பொறுப்புடைமை சட்டத்தை 1 இன்ச்சு கூட மீறாத அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு விஷயங்கள் சொல்லி 2011 ஆட்சிக்கு வரும்போது நீங்க முதலமைச்சர் கொடுத்தது என்னன்னா, அவங்க கொடுத்த ஒரு அஷூரன்ஸ்ன்றது வந்த உடனே கடன்கள் எல்லாம் இதாக பண்ணுவோம் அப்படின்னு. அது 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப நீங்க சொன்னீங்க 1 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறது திமுக அப்படின்னு. நீங்கள் வந்த பிறகு அது 2 மடங்கு ஆன போது அந்த கேள்வி வரத்தானே செய்யுது. முயற்சி நடக்குது இல்லங்க. 1 லட்சம் கோடி கடன் வச்சிருந்தது. இங்க பாருங்க, அது நான் என்ன சொல்ல விரும்புறேன், அம்மாவோட தேர்தல் வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு நிறைய பல தொழிலாளர்களுக்கும் திரு பாண்டியராஜன் குறுக்கிட விரும்புறாரு. அவரோட கருத்தையும் கேட்டு நீங்க பேசலாம். சொல்லுங்க திரு ரங்கராஜன். ரொம்ப விவரம் தெரிந்தவர், ரொம்ப அறிஞர். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, 1,47,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வருமானம் இருக்கு. 50,000 கோடி ரூபாய் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அவங்களுடைய சம்பளம், பென்ஷன் போகுது. ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் வட்டி செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. 18,000 கோடி ரூபாய் பராமரிப்பு செலவு, இதர செலவெல்லாம் சேர்ந்தா 1,47,000 கோடி ரூபாய் வருது. நீங்க சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களை ஸ்டாட்டிஸ்டிக்கல் பண்ணுவது என்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட்ஜெட்ல அந்த புள்ளி விவரங்களை போட முடியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் கேட்கிறது என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி என்பது ஒரு 1000-2000 பேருக்கு வேலை கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்தில் புகழூர் காகித ஆலை வந்த பிறகு எங்கேயாவது ஒரு பெரிய தொழிற்சாலை வேலை வாய்ப்புகள் வந்திருக்கா தமிழ்நாட்டில்? எங்கேயும் வரல. நீங்க வெறும் நலத்திட்டங்கள் என்பது தப்பே கிடையாது. நலத்திட்டங்கள் தேவை. கல்விக்கு கொடுக்கிற நலத்திட்டம் வரவேற்க வேண்டியது, சுகாதாரத்துக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்டம் வரவேற்க வேண்டியது. ஆனால் மக்களுடைய வாங்கும் சக்தி என்பது தமிழகத்தில் குறைந்திருக்கிறதா இல்லையா?
ரூபாய்க்கு கூட அரிசி வாங்க முடியாமல் அரிசியை நாங்கள் இனாமாக கொடுப்போம் என்று சொல்வது மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்திருப்பது என்பதுதான் எந்த ஒரு பொருளாதார நிபுணரும் புரிந்து கொள்ள வேண்டியது. இதை பாண்டியராஜன் இங்கே ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் தனியாக பேசுகிற பொழுது ஒத்துக்கொள்வார் என்று எனக்கு தெரியும். மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் திரு பாண்டியராஜன். உங்களுடைய பதில இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய பதில் எடுத்துக்கிறார். அதாவது உங்களுடைய பதில் நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பாண்டியராஜன் உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். திரு பாண்டியராஜன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி டிகேஆரோட அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நேரம் குறைவாக இருக்கு. ஹலோ, பேசுங்க திரு பாண்டியராஜன். யார் பேசுறது? பாண்டியராஜன், நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வேற யாரும் பேசுறாங்க, இது இந்த உங்க நம்பர் இல்ல. பாண்டியராஜன், நம்ம நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. உங்களுக்கு டிகேஆர் அவர்களுக்கான பதில் நீங்க கொடுக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம திரு சுமந்த், இந்த மண்டல வாரியா பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள்ல குறிப்பா அந்த வடக்கு மண்டலம், அதுல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அந்த எண்ணிக்கைங்கிறது 15% மேல அவங்க தனித்து போட்டியிடுற நிலையிலும் கூட அவங்களுக்கு வருகிறதா இருக்குது. அது ஒரு காரணியாக இருக்குமா? திமுக அங்க வந்து ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறதுல வாக்குகளை பிரிக்கிறதாக ஒரு காரணியா இருக்கலாம். ஏன்னா ஒரு மாற்று அப்படிங்கிற ரூலிங் கட்சிக்கு எதிராக ஒரு மாற்று அப்படின்னு போகும்போது பெரும்பாலான வாக்குகள் ஒரு கட்சிக்கு போனால் அந்த கட்சி ஆளுங்கட்சியை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பாமக அந்த 15% ஓட் ஷேர் இருக்கும்போது அந்த 15%ல பிரிடாமினன்டா ஆன்டி இன்கம்பன்சி ஓட், அதிமுக எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணுபவர்களுடைய வாக்குகள் அது வந்து செதறி பாமக 15% போனாக்கா நிச்சயமா இந்த திமுக வந்து அந்த கேப் பாத்தீங்கன்னா 36% அதிமுகவுக்கும் 30% திமுகவுக்கும் இருக்கிறது. அந்த கேப்புடைய ஒரு காரணம் நிச்சயமாக பாமக தான். வடக்கு மண்டலத்தை ஏற்கனவே இந்த தேர்தலில் வந்து பாமகவும் மக்கள் நல கூட்டணி, தேமுதிக மற்றும் தமாக கூட்டணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிமுக சாதகம். இந்த கேஸ்ல பாமக ஓரளவுக்கு ஹோல்டிங் இட்ஸ் ஓன். பெரிய அளவுல ஒரு டிராமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கூட இட் இஸ் ஹோல்டிங் இட்ஸ் ஓன். ஓட் ஷேரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேஸ். மக்கள் நல கூட்டணி எதிர்பார்த்த அளவுக்கு பிரதிபலிக்கல அப்படிங்கிறது இதுல ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியா விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வடக்கு மண்டலங்கள். அது வந்து 7.92% தான் வருது அப்படிங்கிறதும் அது ஒரு பாயிண்ட். பட் எனக்கு ஐ வாண்ட் டு டிரா யுவர் அட்டென்ஷன் டு தி மேற்கு மண்டலம். இந்த மேற்கு மண்டலம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு இந்த தேர்தலில் ஒரு மிக முக்கிய ஒரு ஃபேக்டர் மேற்கு மண்டலம். நம்ம ரிசல்ட் வர அன்னைக்கு மேற்கு மண்டலத்தில் திமுக முன்னணியில் இருந்தாதான் அவங்க வந்து அக்ராஸ் த ஸ்டேட். ஏன்னா அந்த சங்க் 1996 பிறகு திமுக அங்க வெற்றி பெறாத சீட்டு நிறைய சீட் இருக்கு. சோ அது வந்து அதிமுகவினுடைய ஒரு கோட்டையை அடிச்சு கிட்டத்தட்ட 47-48 சீட். அந்த 47-48 சீட்ல 42% ஓட்டு எடுக்கிறாங்க. திமுக 27% உங்க கருத்து கணிப்புல வருது. இந்த பொசிஷன் கிட்டத்தட்ட இது வந்து உண்மையாக இருந்ததுன்னாக்க அந்த 47 சீட்ல கிட்டத்தட்ட ஒரு 35 சீட்டுக்கு மேல வரதுக்கான வாய்ப்பு அதிமுக அந்த ஒரு மண்டலத்தில் இருக்கு. அதை எப்படி கரெக்ட் பண்ணோங்கிறது திமுகவுடைய டார்கெட்டா இருக்கணும். பேசலாம். ராஜன், உங்களோட இதுலயும் கூட பாசிட்டிவான நிறைய அம்சங்கள் இருக்கு. அதுல குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கிறதா பார்க்க முடியுது. அது வந்து ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கலாம்னு கூட இடமா கன்வெர்ட் ஆகுதுல ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, நீங்க அந்த வயது வரியாக கொடுத்திருக்கிற கருத்து கணிப்பை கூட நான் அது வந்து இதை ஏற்கவே இல்லை உறுதியா. நீங்க இதுல 28.42 விழுக்காடு வந்து அதிமுகவுக்கு கொடுத்திருக்கீங்க. 18 இருந்து 25 வயசுக்கு உட்பட்டவங்க. நீங்க இன்னைக்கு இளைஞர்கள், அந்த வயதுக்குட்பட்ட இளைஞர்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுது சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்கள்ல எந்த ஒரு சமூக வலைதளத்து கருத்து கணிப்பு ஓட்டு கணிப்புலயும் அதிமுக 6 விழுக்காட்டுக்கு அதிகமா எடுக்கல. இன்னைக்கு நக்கீரன் இன்னைக்கு வரை ஓடிக்கிட்டு இருக்கிற கருத்து கணிப்புல போய் பாருங்க. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சமூக வலைத்தளங்கள்ல இப்ப எண்ணிக்கை கூடுதலாயிடுச்சு, இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனாலும் கூட பெரும்பகுதி இன்னும் வாக்காளர்கள் வந்து வராம இருக்கிறாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்கள் வராம இருக்கிறாங்க. இன்னொரு குறிப்பா அதிமுக தொடர்ந்து கிளைம் பண்ணிக்கிறது, அது எவ்வளவு தூரம் இதுல சரியா வருதுன்னு சொல்ல முடியாது. லேப்டாப் உள்ளிட்ட விஷயங்கள்னால ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அது 2014 வரும்போது சில கிரிட்டிக்ஸும் அதை முன் வச்சாங்க. இந்த விஷயங்களையும் நம்ம புறந்தள்ளிட முடியுமான்னு எனக்கு தெரியல. லேப்டாப் போன்ற விஷயங்கள் இப்ப ஃப்ரீபீஸை வச்சேதான் இந்த தேர்தலை வந்து அதிமுகவும் சந்திச்சுக்குது. இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃப்ரீபீஸை வச்சு அதை நம்பியே தான் திமுகவும் பயணிக்குது. இப்ப நாட்டு மக்களுக்கு ஒரு தரமான
வாழ்வியல் வேணுமா, இல்ல இலவசங்களை கொடுத்து ஆண்டாண்டு காலமா அதிகாரத்தையும் ஆட்சியும் கைப்பற்ற வேலையை தான் நடக்கணுமான்றத மக்கள் இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பா மக்கள்கிட்ட வந்து உனக்கு நான் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன், உனக்கு நான் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன், நான் தான் உனக்கு ஓசி அரிசி போட்டேன், நான் தான் உனக்கு உன் பிள்ளைக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தேன், நான் தான் உனக்கு மிக்சி கொடுத்தேன், கிரைண்டர் கொடுத்தேன், நீ மக்களை இன்னைக்கு வரை பேசிக்கிட்டு இருக்கிறது அதை மக்கள் அருவருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் வாங்குகிற சக்தியை ஏற்படுத்தாமல் இல்ல மக்களுடைய வரி பணத்தை தானே கொடுக்கறாங்க. மக்கள் அருவருக்கிறாங்கங்கறதே கேள்விக்குறி. நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். அப்படினா அது பெண்களிடையே கிட்டத்தட்ட 50% ஒரு கட்சி பெறுகிறதுனால நான் உறுதியா சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா பெண்களை நோக்கி வழங்கப்படும் இந்த இலவசங்கள் அந்த அடிப்படையில 48.67% அதுக்குள்ள நிறைய விவாதிச்சாச்சு. இதுல கருத்து கணிப்பு நீங்க சொன்ன மாதிரி இப்ப சென்னையில மழை வெள்ளம் வந்தது. மழை வெள்ளம் வரும்பொழுது மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்ட கட்சி வந்து அதிமுக தான். இன்னைக்கும் அடக்கம் சென்னை மண்டலத்தில் மிக அதிகமான அவர்கள் வாக்குகளை வாங்குகிறார்கள் என்னும் பொழுது இதுல நமக்கு நிஜமாவே சில சந்தேகங்கள் எழுகிறது. ஆக அந்த சந்தேகம் தான் இப்ப எங்களை மாதிரி உள்ளவர்களுக்கு இது உண்மையாக இருக்கக்கூடாது, இருக்காது. நிச்சயமாக மாற்று அரசியலை முன்வைப்பவர்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்பது எங்களது கருத்தாக இருக்கு. ஃப்ரீ பீஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற மெக்கானிக் கடையில தான் குஞ்சு கிடக்குது. உங்களுக்கு கொடுத்த ஃப்ரீ பீஸ் எல்லாம் பாண்டியராஜன் குறுக்கிட விரும்புறார். பாண்டியராஜன் இல்ல எனக்கு குயிக்கா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். கண்டிப்பா வந்து இங்க பாருங்க, ஒரு லேப்டாப்பையோ இலவச ஒரு விலையில்லா கால்நடையோ நீங்க வந்து ஒரு ஃப்ரீபி அப்படின்னு சொல்றதே வந்து தவறு. மக்கள்கிட்ட அந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நாங்க ஒரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள் கருத்துக்கு நான் முதல்ல பதில் கொடுக்கணும். அந்த டைம்ல சரியில்லை, அதனால பேச முடியல. என்னோட இல்ல நான் சொல்ற விரும்புறது தாங்க. இங்க பாருங்க, அவர் டி.கே. ரங்கராஜன் அவர்கள் சொல்றாரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. 186 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெரு நிறுவனங்களோட போட்டிருக்கோம். அதுல 95 பிளான்ட் இன்னைக்கு வந்து கமிஷனாக ஓடிட்டு இருக்கு. அது ரங்கராஜன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். டிவிஎஸ் எக்ஸ்பான்ஷன், எம்ஆர்எஃப் எக்ஸ்பான்ஷன், செங்குபெயின், யமஹா, சுதான் ஸ்பின்னிங், மைக்ரோசாஃப்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங், இது மாதிரி வந்து தொழில்துறையில ஒரு புரட்சிகரமான மாற்றம் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறது. அதை பற்றி பேசலாம். சொல்றேன், எவ்வளவு டெவலப்மெண்ட் இல்லாம போயிருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி கூட வந்து வரவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள. 5 வருடங்கள்ல ஒரு ப்ராஜெக்ட் கூட, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கூட வரவில்லை. அதை பற்றி பேசலாம். மழை வெள்ளத்தில் வெளியே வரவே இல்லை. தங்கத்தாரகை மட்டுமே போடப்பட்ட வெளியில இருந்து பாருங்க, சொல்ல விரும்புறது கருத்தை சொல்ல இருக்கு. இல்ல உங்களுக்கு விவாதத்தினுடைய தன்மை தெரியும். அந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப பெறது சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் பாண்டியராஜன். இல்ல இங்க பாருங்க, இல்ல வழக்கமாக பொறுமை நீங்க வந்து ஒரு விவாதத்தினுடைய களத்துல எப்படி வார்த்தைகள் பயன்படுத்தணும் தெரிந்தவர் தான். புரியுதுங்க, பட் அதுக்குன்னு இல்ல இது தவறான வார்த்தை பயன்பாடு. நீங்க விஷயத்துக்குள்ள வாங்க, அது நம்ம ஏற்க முடியாது. அது தப்புதான் கேஸ். இங்க பாருங்க, தப்புதான். எனக்கு இங்க பாருங்க தொழில்நுட்ப ரீதியா என்ன வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல வந்து 10 மினிட்ஸ் தான் கட் பண்ணிட்டாங்க. நான் பேசுறது கேட்கல. நீங்க தொடர்ந்து பேசுங்க, உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து அந்த வாய்ப்பை கொடுங்க. நான் கேட்டது இங்க பாருங்க, நான் சொன்ன ஓகே சொன்னது வந்து அந்த லிங்க சொன்னேன்னு நினைக்கிறேன். அவரை சொல்லல, திமுக நண்பருக்கு தெரியும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன்னு. அது அப்படி அவரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தா அதை வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். நான் சொன்னது வந்து என் டயத்துக்கு ஆத்தா. நான் சொன்னது ரங்கராஜன் சார் சொன்ன விஷயம் வந்து 1,08,00,000 வேலை வாய்ப்புகள் பிஎஃப் டேட்டா இன்னைக்கு இருக்கு. அதுல வந்து உயர்ந்து இருக்குன்றது தெரியும் எல்லாருக்கும். பிஎஃப் டேட்டா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கறது கிடையாது, மத்திய அரசாங்கத்தில் வந்து இருக்கிற நிறுவனம். அது 1,08,00,000 வேலை வாய்ப்புகள் தமிழகத்தில் முறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன என்பது நிஜம்தான். இது வந்து எல்லாமே புது வேலை வாய்ப்புகள் கிடையாது. முறைசாரா வேலை இருந்தவங்க முறை சார்ந்த தொழில்களுக்கு வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இந்தியாலே வந்து 140 பேர் வேலை சந்தையில் இருக்கிறவங்க முறை சார்ந்த வேலை கிடைச்சது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது எப்படி வந்திருக்குன்றத டேட்டா வந்து அழகா கொடுத்திருக்கிறாங்க முதல்வர் அவர்கள். என்ன பொறுத்த வரைக்கும்
அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு அம்மா சொல்றத வந்து மக்கள் நம்புறாங்க. நன்றி நன்றி பாண்டியராஜன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நன்றி. உங்க கருத்துக்களுக்கு நன்றி. கண்டிப்பா பண்ண முடியும் நினைக்கிறேன். நன்றி. தொடர்ந்து பேசலாம். சரவணன், நீங்க வந்து கூட்டணியில தேமுதிக வராதது ஒரு பெரிய இழப்பா இருக்குமோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க வந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்தீங்க. இந்த டிவைடட் அப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய வெற்றி வாய்ப்புகளை குறைக்குதா? அதாவது வந்து இந்த டிபேட் ஆரம்பிக்கும் பொழுது வந்து யுனைட்டி ஆஃப் ஆப்போசிஷன் இண்டெக்ஸ் பத்தி பேசணும், ஃபிராக்மெண்டட் ஆப்போசிஷன் பத்தி பேசணும். இதை பத்தி ஒரு சின்னதா சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா என்ன அப்படின்னா, கடந்த 20 வருட 30 வருட காலமாக 40 வருட காலமாக ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வந்து 10% ஸ்விங், ஆவரேஜ் ஸ்விங் 10%. இப்ப இருக்க இந்த ஃபிராக்மெண்டட் ஆப்போசிஷன் இருக்கிறதுனால 5.75% ஸ்விங் டுவர்ட்ஸ் டிஎம்கே வந்தாலே போதும், திமுக வந்து ஆட்சியை பிடிக்கும். 19 கால அவகாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏற்கனவே there is a large swell. நீங்க அதான் சொன்ன இல்லையா, தளபதி மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும், கலைஞர் தலைவராகட்டும், அவர்கள் செல்லக்கூடிய அந்த கூட்டங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அந்த எழுச்சி, மக்கள் வந்து அந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள். மாற்றத்தை தரக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து மட்டும்தான். பீகார்ல ரிசல்ட் கொடுக்கும் போது பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னாரு. என்ன சொல்றீங்க நீங்க? சரி, அதே பிரணாய் ராய் 36% அதிமுக நான் என்ன சொல்றேன்னா, இவங்க திமுக இப்ப இருக்கிற இதுல கருத்து கணிப்புல நாங்க முழுவதுமாக நான் பொதுமக்களுக்கும் சொல்வது, ஒரு மாற்றம் நிச்சயமாக தேவை. இப்ப ஊழல் இதுல ஒரு பங்கே இல்லையா? என்னோட கேள்வி அதுதான். 2 கட்சிகளுமே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கட்சிகள். அப்படி என்றால் மக்கள் ஊழலை ஒரு பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லையா? தமிழகம் டெவலப்பே ஆகல நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்ப தமிழக ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிட முடியுமா? எந்த வளர்ச்சியுமே இல்லாம நிச்சயமா நான் சொல்றேன். நம்ம எப்படி சாலைகள் எப்படி இருக்கிறது, ஏன் மழை வெள்ளத்துல இவ்வளவு மழை வெள்ளம் வந்தது, அப்படி எத்தனை தொழிற்சாலைகள் இன்னைக்கு பாண்டியராஜன் அண்ணன் சொல்றாரு, நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்துவிட்ட உற்பத்தி எத்தனை ஆலை, எத்தனை நீங்க மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். மத்திய அரசு 71% மத்திய மின் தொகுப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. ஆக இதையெல்லாம் வைத்துக் கொண்டு திராவிட கட்சிகள் இன்னும் சொல்ற மாற்றம் தேவை. நான் இந்த கருத்து கணிப்புல விவாதத்திற்கு வந்தது, இது இப்படி சொல்லப்பட்டாலும் மக்கள் மாற்றத்தை கொடுக்க வேண்டும், ஊழலை பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஊழலை நீங்கள் பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டால் மத்தியில் ஊழலற்ற ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அதே ஆட்சியை நீங்கள் இங்கே கொண்டு வர வேண்டும். அதனால் இந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்க வேண்டும். பிரச்சாரத்தை இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. நன்றி. திரு டி கே ஆர் குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய கருத்துக்களை, இறுதியான நிறைவான கருத்துக்களை சொல்லுங்க. என்னுடைய நிலையான கருத்து, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு முதல் நன்றி. நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகளை கெட்டிப்படுத்தி மக்கள் நல கூட்டணிக்கு கொண்டு வருவதில் அடுத்த 7 நாட்கள் எங்களுடைய ஊழியர்கள், எங்களுடைய உறுப்பினர்கள் நிச்சயமாக முன்முயற்சி எடுப்பார்கள். இறுதியாக 19ஆம் தேதி வெற்றி எங்களுக்கு வரும். அதிமுக ஆட்சியில் மக்களுடைய வாங்கும் சக்தி உயரவில்லை என்று நான் சொன்னதற்கு பாண்டியராஜனால் பதில் சொல்ல முடியவில்லை. அதுதான் உண்மை. மக்களுடைய வாங்கும் சக்தி தமிழகத்திலே குறைந்திருக்கிறது என்பதுதான் புள்ளி விவரங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு டி கே ஆர். பிரபு, உங்களுக்கும் இந்த வடக்கு மண்டலத்துல நீங்க தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு இதோட வந்திருக்கீங்க. வடக்கு மண்டலத்துல ஒரு பெரிய சதவீதம், குறிப்பிட்ட தகுந்த ஒரு சதவீதம், 3வது ஒரு பெரிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறத பார்க்க முடிகிறது. உங்களுடைய நிறைவான கருத்துக்களாக பாமகவுக்கு ஒரு குறைந்தபட்சமான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இப்ப இருக்கிற நகர்வுகளை பாக்குறீங்களா நீங்க? இல்ல, நான் அந்த சர்வேக்குள்ளே போல நான் அதை உள்ளுக்குள்ளே எனக்கு ஏன்னா எங்களுக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 2-3 தொலைக்காட்சிகள் வாளுக்கு ஒரு சர்வே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா சர்வேவும் மக்களை குழப்பறீங்க. ஒருத்தர் திமுக ஜெயிக்கிறீங்க. இப்ப என்ன காலகட்டத்தில் மக்கள் நீங்க எல்லா டிவியும் சேர்ந்து குழப்பிட்டு இருக்காங்க. எது நடுநிலையான டிவின்னு ஒரு சர்வே வைக்கிற நிலைமையில நாம இருக்கோம். வந்து வாக்காளர்கள் ரொம்ப தெளிவானவர்கள். இல்ல மக்கள் அவ்வளவு எளிதா நம்ம வந்து புறந்தள்ளிட முடியாது. இரண்டாவது எல்லா விஷயங்களையும் அவங்க பாக்குறாங்க, அவங்க எடை போடுறாங்க. இப்ப நீங்க 100% இதை ஜென்யூனா நீங்க பண்ணி இருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட
இதோட சாம்பிள் எனக்கு திருப்தி கிடையாது. 5000 திரும்ப ஆரம்பத்துல நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள நான் போறதுக்கு எனக்கு நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க அந்த விஷயங்கள்ல. 5000 பேர் நீங்க சர்வே பண்ணிட்டு 5.5 கோடி வாக்காளர்ல 5000 பேர் நீங்க சர்வே பண்ணது சாம்பிள் நெக்லிஜிபிள். அதை வச்சு நான் பண்ண முடியாது. இன்னொன்னு ஸ்டடி பேட்டர்ன் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மண்டலத்துல ஒருத்தர் எடுத்தீங்கன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல நான் அது மெத்தடாலஜி சொல்றேன். அந்த நிறைய விரிவா பேசி மண்டலத்துல ஒரு தொகுதி எடுக்கிறீங்க, ஒரு தொகுதியில ஒரு இல்ல பல்வேறு தொகுதிகள் இருக்கு. எப்படி பல்வேறு தொகுதிகள் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 230 தொகுதி இருக்கு. 200 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஓட்டர்ஸ் வருது? ஒரு 200 ஓட்டு வருது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. 200 சட்டமன்ற 200 வாக்காளர் வச்சு நீங்க எப்படி சர்வே பண்ணுவீங்க? நீங்க தான் ஆட்சி பிடிச்சிருங்கன்னு சொல்றது அப்படின்னு இல்ல. அதுல இதுக்கு முன்னாடி நடந்த சர்வே போன வாட்டி பாராளுமன்ற தேர்தல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தின சர்வே தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி 10% வாக்கு வாங்கும்னு சொல்லுச்சு. ஆனா வாங்குனது 50%. ஆனா அதே இடத்துல புதிய தலைமுறை ஆப்டோ நடத்தின கருத்து கணிப்புல 2வது இடம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்னு சொன்னோம். அது நடந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல நேரம் குறைவா இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். இன்னைக்கு எப்படி களம் இருக்குன்னா, வெளியே போனா 10 பேர்ல நீங்க 8 பேர் என் கூட வாங்க, நான் இது பண்றேன். 8 பேர் they want a change. உங்களுடைய நம்பிக்கை இல்ல 8 பேர் they want a change. அதுதான் அடிப்படையான கேள்விங்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, அந்த மாற்றம் விரும்புகிறவர்கள் ஒண்ணா சேர்ந்து நிக்க முடியாத சூழல் இருக்கிறது. இந்த இடத்துக்கு 19ஆம் தேதி நான் வரேன். நம்ம பேசலாம். It will be a national surprise. நான் உங்க கூட வந்து இதே 19ஆம் தேதி வந்து நான் இங்க பேசுறேன். நான் நம்புகிறேன். ஏன்னா மத்தியில ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது அதே போல ஒரு நல்லாட்சி இங்க வரணும் நம்புறோம். ஆனா இந்த கருத்து கணிப்புகள் பொய்யாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகம் நிச்சயமாக விடுபட வேண்டும். இறுதியான ஒரு கருத்து, நீங்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு கேட்கும்போது செல்வி ஜெயலலிதா இருக்காங்க, அடுத்து திமுக தலைவர் திரு கருணாநிதி இருக்கிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளரா பெரிதாக ப்ரொஜெக்ட் ஆனதுல திரு அன்புமணி ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்காரு. அதே போல இந்த 3வது அணிக்கான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்த் அப்படின்றாங்க. அவங்க 8.59 விஜயகாந்துக்கும் 5.03% திரு அன்புமணிக்கும் வந்திருக்கிறது. அதே போல சீமான் 2.4. இது வந்து எப்படி பாக்குறது? இல்ல இது வந்து இந்த 3 நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா அந்தந்த கூட்டணிகள் பெரும் வாக்கு பர்சன்டேஜும் அவர்கள் அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் பெரும் பாப்புலாரிட்டி அந்த பர்சன்டேஜும் கிட்டத்தட்ட நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் தான் அந்த கட்சிக்கான அடையாளமாவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் நபர்கள் மட்டும்தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளர்களாக அவர்களை பார்க்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு ஃபேக்டரா இருக்குமா? என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப திமுகல ஒருவேளை இது வந்து ஒரு டிஸ்பியூட்டபிள் தான். ஏற்கனவே அந்த நம்மளுடைய நேரலையில பேசும்போது ஜோ அருணும் ஒரு ஆர்கையும் வச்ச ஒரு கருத்துங்கிறது, முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவேளை ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட்டிருந்தால் அது வேறு வகையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. நீங்க அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம் முன்னாடியே சரவணன் அவர்களுக்கும் தெரியும். அதை பத்தி நான் எழுதியிருந்தேன். திரு ஸ்டாலினை முன்னிறுத்திருந்தாக்க நிச்சயமாக திமுக வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கும் அப்படிங்கிற பார்லிமெண்டரி டெமோக்ரஸில வந்து எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது எம்எல்ஏக்கள் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அந்த எம்எல்ஏக்கள் தான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸில வந்து நான் இங்க ஒபாமா டொனால்ட் ட்ரம்ப் ஒபாமா ஹிலாரி கிளின்டன் மத்தியில வந்து முன்னிறுத்தி தான் வந்தாங்க. இல்ல அது கிடையாது. இல்ல எப்பவுமே பார்லிமெண்டரி இங்க வந்து எல்லா கட்சிகளுமே தலைவர்களை சார்ந்து உழைப்பு அது வெளிப்படையா தெரியும். அதுதான் சொல்றேன். மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த உழைப்பு, அவருடைய அந்த தேர்தல் பயணம், அது வந்து கண்டிப்பாக திமுகவுக்கு வெற்றியை தேடித்தரும். அதாவது இந்த தேர்தல் வந்து இந்த முடிவுகள், இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் 19ஆம் தேதி இதே மாதிரி வந்தாக்க மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் வந்து திமுக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஆப்போசிஷன் யூனிட்டி ஒரு நிமிஷம் அதிமுகவின் இந்த கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு கிடைக்கும் அந்த வெற்றி, அதாவது அது வந்து ஒரு டிவைடட் அப்போசிஷனால் பெரும் அளவு கிடைக்கும் வெற்றியாகத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, ஏன்னா 38.5% வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட 160 சீட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது ஒரு டிவைடட் அப்போசிஷன். அப்போசிஷன் யூனிட்டி பெட்டராக இருந்திருந்தால் இந்த வாய்ப்பு அவர்களுக்கு அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குமா? இரண்டாவது, இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த வாக்கு, இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வோட் வந்து மிகவும் முக்கியம். 37க்கு அதிகமாக அதிமுக பெற்றால்
பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவார்கள். நிச்சயம் ஜனநாயகத்துல எஜமானர்கள் வாக்காளர்கள் தான் அப்படிங்கிறது இறுதியான முடிவு. அவர்கள் அளிக்க போகின்ற இறுதி தீர்ப்பு என்ன இன்னும் 9 நாட்கள்ல தெரியுது. மே 19ஆம் தேதி அவர்களுடைய அந்த இறுதி தீர்ப்பை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.